Praise the Lord. Maranatha. God's Grace Ministries. மக்களே, தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நமது வேதாகம பயணம் இனிதே தொடர்கிறது. நாம் இன்று நெகேமியா 1 முதல் 13 வரை தியானிக்க இருக்கிறோம். நெகேமியா நூல் ஃபுல். இன்றைய தலைப்பு கரிசனை உள்ளவர் கர்த்தர். இன்றைய தலைப்பு நெகேமியா கரிசனை உள்ளவர் கர்த்தர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அனைவரும் நலமாக வாழ்வீர்கள் என நம்புகிறேன். அதற்காக தேவனை ஸ்துதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். முதலில் நாம் தேவனை ஆராதிப்போம். தேவாதி தேவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை, உம்மை ஸ்துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். சுதனாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோவின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எம் ஜீவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். ஆண்டவராகிய கர்த்தரே, இந்த அருமையான நேரத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தரே, உமது பெரிதான கிருபையால் அநேக மக்கள் ஆர்வத்தோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் தேவனை தேடி ஓடி அலைகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தேவனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, இன்றைய தினம் மக்கள் அனைவரும் இந்த கடைசி காலத்தில் தேவனை ஏக்கத்தோடு தேடி ஓடி அலைகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தரே, ஆயினும் அநேக மக்கள் இறை அச்சமில்லாமல் ஏராளமான மக்கள் வாழ்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய ஆண் பிள்ளைகளில் அநேகர் மதுவுக்கு அடிமையாகி குடிகாரர்களாக வாழ்கிறார்கள். கர்த்தாவே, குடும்பத்தை பற்றி, ஊரை பற்றி, நாட்டை பற்றி, நன்மை தீமைகள் பற்றி அறியாமலே வாழ்கிறார்கள். இவ்வுலகின் இன்றைய யதார்த்தங்கள், பெருகி வரும் தீமைகள் பற்றி எண்ணாமல் உணர்வே இல்லாமல் வாழ்கிறார்கள். அதற்காக தேவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்ற நினைப்பும் இல்லை. கிறிஸ்துவை அறிந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் கூட குடும்பத்துக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக, எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்கிறார்கள். சிந்தனை இல்லாமல் வாழ்கிறோம். அதற்காக எங்களை மன்னித்தரும். கர்த்தாவே, மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழவும் அருள் கூர்ந்தருளும். சிந்தனை அறிவை தந்தருளும். ஆண்டவராகிய கர்த்தரே, நாங்கள் இந்த தேவ வார்த்தையை கவனமுடன் கேட்டு விசுவசித்து அதன்படி வாழ கிருபை செய்தருளும். ஆண்டவராகிய கர்த்தரே, கிருபை கூர்ந்தருளும். வார்த்தையானவரை வழிகாட்டும். வார்த்தையான இறைவனை ஒளியூட்டும். தூய ஆவியானவரை வழி நடத்தும். பரிசுத்த தேவதாயை எங்களோடு உடன் வாரும். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியார்கள் கேட்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே ஏறடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நெகேமியா ஆகமம், நெகேமியா நூல். நெகேமியா அக்கல்யா உடைய மகன். நெகேமியா வந்து 20ஆம் ஆண்டுன்னு போட்டிருக்கு. அவர் வந்து தலைநகரான சூசாவில் இருந்தார். என்ன தலைநகர் அப்படின்னு சொன்னா பாரசீக தலைநகர். அங்கதான் இவங்க அடிமையாகி கொண்டு போகப்பட்டிருக்காங்க. பாபிலோன் அரசர் தான் அதெல்லாம் ஆள்றாரு. இப்போ அவங்க அடிமையாகி கொண்டு போன அந்த சூசா நகரத்துல, தலைநகரம் தான் சூசாவில் இருந்தார். அப்போது அவங்க சகோதரர்ல ஒரு சிலர், அனானியா அவர் பேர் ஒன்று, ஒருத்தர் பேர் அனானி, அப்புறம் இன்னும் சில ஆண்கள், இவங்கெல்லாம் யூதாவில இருந்து இங்க வர்றாங்க இவரை பாக்குறதுக்கு. அப்போ இவர் அவங்க கிட்ட நலம் விசாரிக்கிறாரு.
திரும்பி அடிமைத்தனத்துல இருந்து திரும்பி அங்க போய் வாழ்ற மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, நம்ம தேசம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மக்கள் அவங்க சொல்றாங்க, அங்கிருந்து வந்தவங்க, அந்த சொல்றத அப்படியே வாசிக்கிறேன். அடிமைத்தனத்திற்கு தப்பித்து கொண்டு அம்மாநிலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெரும் துயரும் சிறுமையும் அடைகிறார்கள். எருசலேமின் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டுள்ளன, அதன் வாயிற் கதவுகள் தீக்கு இரையாகிவிட்டன என்று கூறினர். இவற்றை பற்றி இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே அவர் உட்கார்ந்து ஆள ஆரம்பிக்கிறார். பல நாட்கள் துக்கம் கொண்டாடுறார். பல நாட்கள் நோன்பு இருந்து விண்ணக கடவுள்கிட்ட மன்றாடுறார். அந்த எருசலேமின் அந்த நிலைமைக்காக, அங்க உள்ள மக்களுக்காக அவர் ரொம்ப சோகத்தோடையும் துக்கத்தோடையும் இருக்காரு. அது இப்போ நம்மெல்லாம் துக்கத்தோட இருப்போம். எதுக்காக துக்கத்தோட இருப்போம் யோசித்து பாருங்க. நம்மளுக்கு ஏதாவது குறைஞ்சிட்டு அப்படின்னா, ஏதாவது பிரச்சனைனா துக்கத்தோட இருப்போம். ஆனா இவர் எதுக்காக துக்கமா இருக்காரு? என்ன எல்லாம் அவரு மக்கள் ஜனங்கள் இப்படி இருக்காங்களேன்னு அவர் துக்கத்தோட இருக்காரு, அழுறாரு, கடவுள்கிட்ட ரொம்ப நோன்பு இருந்து மன்றாடுறாரு. அப்புறம் அவர் எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. ஆண்டவரே நாங்க செஞ்சது தப்புதான், ஏன்னா நீர் எவ்வளவோ இரக்கம் காட்டியும் நாங்க உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்காம இப்படியே நாங்க போயிட்டோம் அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. என்ன அதாவது நல்லா ஆண்டவரை புகழ்ந்து விண்ணக கடவுளை தோத்தரித்து என்ன அதுக்கப்புறம் அவர் மன்றாட்டுகளை அவர் மன கஷ்டங்கள்லாம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று முன் நான் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள் உமக்கு எதிராக நிறைய பாவம் செஞ்சுட்டாங்க தான், உண்மைதான், அப்படி இல்லாமோ பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் விலகி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல கர்த்தாவே, நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சா நான் உங்களை சிதறடிப்பேன் அங்க. ஆனாலும் நீங்க அங்க சிதறடிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நோக்கி மனம் வருந்தி உங்களுடைய பாவ நிலையை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, நான் உடனே உங்களை, நீங்க எங்க இருந்தாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து உங்களை மீண்டும் இந்த இடத்துக்கு, இந்த நகருக்கு நான் அழைத்து வருவேன். அப்படியெல்லாம் சொன்னீங்களே, அப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே கர்த்தாவே, அதையெல்லாம் நினைவு கூர்ந்தருளுங்கள் அப்படின்லாம் சொல்லி மன்றாடுறார். எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் தேர்ந்து கொண்ட இந்நகரத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்லி மன்றாடுறார். அதனால உன் பேர் ஆற்றலாலும் வன்மையாலும் வல்லமையாலும் நீர் மீட்ட இந்த உன் மக்களும் ஊழியர்களும் இவங்க, வேற யாரும் இல்லை, அதனால பொறுத்து கொள்ளுங்க, அப்படிலாம் மன்றாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு வெற்றியை தாங்க நான் அப்படின்னு சொல்லி நாங்க இன்னும் அதை கட்டி எழுப்பணும் அப்படின்னு எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னுட்டு கர்த்தர்ட்ட வேண்டுறாரு. திரும்பவும் நகர் கட்டப்படணும் அப்படின்லாம் என்ன மனசு இருக்கு அதெல்லாம் நினைச்சு வேண்டுறாரு. அப்பொழுது அவர் என்னவா இருக்கிறாருன்னா, மன்னருக்கு திராட்சை ரசம் பரிமாறுவராக, திராட்சை ரசம் பரிமாறுவோர் பதவியில அவர் இருக்கிறார் நெகேமியா. அப்போ ஒரு நாள் அப்படியே மன்னர் அர்த்தக்சஸ்தா அவர் பேர். அந்த ராஜாவுக்கு 20ஆம் ஆண்டாம், அவருடைய ஆட்சி காலத்துல 20ஆம் ஆண்டு. அவர் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அவருடைய முன்னிலையில ஒரு நாள் ஒரு திராட்சை ரசம் பரிமாறுறாரு. அப்ப திராட்சை ரசம் இருக்குது, அதை எடுத்து மன்னருக்கு கொடுக்கிறார். அப்போது அவர் முன்னிலையில இவர் ரொம்ப துயருற்றது, சோக முகத்தோட பாம்போல இருக்கு. அப்போ அரசர் கேக்குறாரு, என்ன நெகேமியா, நீ ஒரு நாளும் இப்படி இருந்தது இல்லையே, உன்னுடைய முகம் ஏன் இப்படி வாடி ரொம்ப சோகமா அப்படி இருக்குது அப்படின்னுட்டு கேக்குறாரு அரசர். அதுக்கு இந்த நெகேமியா சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட மனசுக்குள்ள நல்லா வேண்டிட்டு, அரசே நீர் நீடூழி வாழ்க, என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பால்பட்டு கிடக்கும் பொழுது, அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் அப்படின்னு கேட்கிறார்.
அப்போ அவருக்கு அரசருக்கு ரொம்ப பாம்போல இருக்கு. கர்த்தர் தான் அப்படி அதிகாரிகளின் கண்களில் தயை கிடைக்க செய்வது கர்த்தரே அப்படின்னு பைபிள் சொல்லுதுல்ல. அதே மாதிரி கர்த்தர் தான் அவரை அப்படின்னு நோக்கி இரக்கமா நோக்கி பார்க்க சொல்ல வச்சிருக்காரு. அந்த அரசரை இரக்கமா பார்க்க வச்சிருக்காரு. அதனால அந்த மன்னர் இறக்கத்தோட கனிவோட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆகா அப்படின்ட்டு உடனே அவர் சொல்லிடல, டக்குன்னு மனசுக்குள்ள விண்ணக கடவுளை நோக்கி மன்றாடுறாரு. அப்புறம் பதில சொல்றாரு. எப்படின்னா மன்னர்கிட்ட சொல்றாரு, நீங்க மனம் வச்சா, நீங்க நினைச்சா, உங்க கண்ணில் எனக்கு தயை கிடைச்சா, என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்றாரு. என்னைய எருசலேமுக்கு அனுப்புங்க, அந்த நகர் பால் பட்டு கிடக்குது, எங்க மூதாதையர்கள் கல்லறைகள் இருக்கிற இடம், அதனால தயவு செய்து நான் அங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பக்கத்துல அரசியும் இருந்தா. அப்ப 2 பேரும் கேக்குறாங்க, அரசனும் அரசியும், நீ என்னைக்கு புறப்படுவ, அப்படி போயிட்டு வந்தா உனக்கு எவ்வளவு நாள் வேணும், எப்போ திரும்புவ அப்படியெல்லாம் கேக்குறாங்க. அப்போ அதெல்லாம் அவர் குறிப்பிட்டு பதில் சொல்றாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நெகேமியா திரும்பவும் விண்ணப்பம் பண்றாரு அரசர்கிட்ட. எப்படின்னா, அரசருக்கு மனசு இருந்தா நான் யூதாவை அடையும் வரைக்கும் அந்த பகுதியில் உள்ள யூப்ரட்டிஸ் ஆற்றின் அந்த அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு பலிவிட வேண்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் உத்தரவு கட்டளை மடல்கள் எழுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்க இருக்கிற வீட்டின் கதவுகளுக்கும் எல்லாத்துக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை நம் மன்னரின் காடுகளில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அந்த காடுகளின் தலைவரான ஆசாபுக்கு அப்படின்னு அவர் ஒரு அரசார் வளன், அவருக்கு கடிதம் எழுதி தரணும் நீங்க. அப்போ நாங்க அந்த மரங்களெல்லாம் அங்கிருந்து ஈஸியா வெட்டிக்கலாம்லா அப்படின்னுட்டு கேட்டுக்கிறாரு. உடனே அப்படியே சரி அப்படியே செய்ய அப்படின்னு மடல்களை எழுதி கொடுத்துட்றாரு. அதையெல்லாம் கொண்டுட்டு அவர் வர்றாரு. கொஞ்சம் ஊழியர்களையும் கூட அனுப்புறாரு, படைத்தலைவர்களையும் கூட அனுப்புறாரு அரசர். அதனால படைத்தலைவர்களையும் குதிரை வீரர்களையும் அரசர் அனுப்பி வைத்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த சன்பலாட்டு தோபியா இவங்கெல்லாம் அங்க இருந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் அதிகாரம் பெற்றவங்களா இருக்காங்க. அவர் வந்து ஒருத்தர் ஆளுநர் இருக்காரு. அதனால அவங்க இதை பத்தி எல்லாம் கேள்விப்படுறாங்க, மறுபடி வர்றது. உடனே இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு எரிச்சல் பட்டாங்களாம். அவங்களுக்கு எரிச்சல் வந்துட்டான். பாத்தீங்களா, நீ அது என்ன எரிச்சல்மா? யாராவது நல்லா இருந்தா கூட உலகத்துல மக்களுக்கு எரிச்சல் வரதான் செய்யுது. ஏன்னா நாடு முன்னேறுது, மக்கள் நல்லா இருக்காங்கன்னா கூட ஒரு சிலருக்கு எரிச்சல் வரதான் செய்யுது. என்ன பண்றது, அப்படிப்பட்ட உலகத்துலதான் நாம வாழ்றோம். அதனால நாம கவனமா இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நாமளும் பதிலுக்கு எப்படி எரிச்சலை காட்டவோ, நாமளும் பாவத்தை கட்டிக்கிடவோ அப்படி இல்லாம நம்ம கடவுள்கிட்ட மன்றாடி நாம தப்பிச்சு இருக்கணும். தேவ ஜனங்கள் ஒதுங்கி போக வேண்டியதான். வேற இப்படி ஜனங்கள் தான் இருக்கு நிறைய எல்லா இடமும். ஏன்னா முடிஞ்சா அவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுங்கன்ட்டு வேண்டிக்கிட வேண்டியதான் கடவுள்கிட்ட. வேற என்ன பண்ண. அதுக்கப்புறம் எருசலேமுக்கு வந்து அங்க 3 நாள் தங்கி இருந்தார். அப்புறம் எருசலேமுக்கு என்ன செய்யணும்னு கடவுள் இவர் உள்ளத்துல ஏவினதெல்லாம் அவரு செய்யணும். ஆனா அதெல்லாம் யார்கிட்டயுமே அவர் சொல்லவே இல்லை. நம்மளும் வேலையா எல்லாத்தையும் சொல்லிடுவோம். மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் உடனே வெளியே சொல்லக்கூடாது. காரியம் நல்லபடியா அந்த டைம் வர்ற நேரம் வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து பொறுமையா இருந்து அப்புறம்தான் நம்ம விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லணும், வெளிப்படுத்தணும். அப்படியே ஒருத்தருக்கும் சொல்லலை. ஒரு நாள் இரவு அவர் எழுந்து என்ன செய்ய, ஒரு சில ஆட்களை மட்டும் கையில கூட்டுக்கிட்டு போறாரு. ஒரு விலங்கு மேல ஏறி போறாரு. குதிரையா இருக்கலாம் அல்லது ஒரு கழுதையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு மேல. அப்போ அந்த வேற எந்த கால்நடையும் எதையும் அவர் கூட்டு போகல. இரவுல வந்து பள்ளத்தாக்கு வயல் வழியாக அவர் போய் நரி நீர் விட்டு கிடக்குறாரு. முதல்ல குப்பை மேட்டு வயலுக்கு வந்தாரு. அப்புறம் அங்க இடிந்து கிடக்கும் எருசலேமின் மதில்களையும் தீக்கிரையாகி இருந்த அதன் கதவுகளையும் பார்வையிடுறாரு. அப்புறம் அங்க இருந்து ஊருணி வயலுக்கு போறாரு.
இப்படி ஒவ்வொரு வாயிலா அந்த அந்த மதில் இருக்குல்ல, நகர் மதில் பாலடைஞ்சு கிடக்குது. அந்த இடிக்கப்பட்டு அந்த மதில்கள்ல இப்படி வெவ்வேறு பகுதிகள் தான் இது என்ன குப்பைமேட்டு வாயில் அப்படின்னு அது இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி எருசலேமுடைய மதில்கள் எல்லாத்தையும் ஊரணி வாயில் அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு அப்போ அந்த இதில் சவாரி செஞ்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இரவு அன்னைக்கு ராத்திரி தானே என்ன செய்யறாரு, ஆத்தோரமாக நடந்து சென்று எல்லா மதில்களையும் பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் பள்ளத்தாக்கு வாயில், இது இன்னொரு வாயில், பள்ளத்தாக்கு வாயில் வழியாக திரும்பி வந்தேன்னு வந்தாராம். அப்போ அவர் ஏன் நடந்து போனாருன்னா, கடைசியில அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மேல உள்ள போறதுக்கு அந்த சவாரி செய்த விலங்கு செல்றதுக்கு பாதை இல்லை, அதனால நடந்தே போறாங்க. அதே மாதிரி நான் எங்க போனேன் என்ன செஞ்சேங்கிறதெல்லாம் அங்க உள்ள அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் யாருக்குமே தெரியாது. இவர் மட்டுமே ஒரு சிலரை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவருக்கும் ஏனையருக்கும் யாருக்குமே அது வரைக்கும் சொல்லல. அதுக்கப்புறம் அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த பேசுறாரு. யூதா மக்கள்கிட்ட, தலைவர்கள்ட்ட எல்லாரையும் கூப்பிட்டு எந்த விதமான ஒரு இழிநிலையில நாம இருக்கிறோம், நம்முடைய நகர் இருக்குது, இந்த மதில்கள் எல்லாம் இப்படி பாலடைந்து கிடக்குது, ஏன்னா அந்த கதவுகள்லாம் இப்படி கீரையாக்கப்பட்டிருக்கு, நீங்களே பாருங்க. எனவே இனியும் நமக்கு சிறுமை அவமானம் வராதபடிக்கு வாருங்கள், எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்புவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த மக்கள் எல்லாம், யூதா மக்கள் எல்லாரும், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வாருங்கள் கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மன்னர் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்றாரு. உடனே மக்கள் எல்லாரும் வாங்க நாம கட்டுவோம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. அதனால இந்த நல்ல பணிக்கு தாங்களே நாங்க தயார் செய்து கொள்றோம் அப்படின்னு தயார் செய்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் அந்த சன்பலாட்டு அவங்க இவங்களுக்கு எதிரியா செயல்படுறாங்க. சன்பலாட்டும் அரசு அலுவலர் தொபியா அப்படிங்கிற ஆளும் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு ரொம்ப இவங்களை கேலி பேசுறாங்க. எள்ளி நகையாடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க என்ன செய்றீங்க, நீங்கள் என்ன மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நகர மதிலெல்லாம் கட்டி எழுப்ப போறாங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க பதிலே சொல்லலை. இருக்கிற நிலைமை தான் அவ்வளவு மோசமா இருக்கு, இவங்க இப்படி பண்றாங்க, எழும்பி நிக்காங்க கொந்தளிச்சுட்டு, நாம இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு, விண்ணக கடவுள் தாமே எங்களுக்கு வெற்றி அளிப்பார், அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் கட்டட வேலையை தொடங்க போகிறோம், உங்களுக்கு எருசலேமில் பங்கு இல்லை, பங்கும் இல்லை, உரிமையும் இல்லை, நினைவு சின்னமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களுக்கு என்ன, நாங்க கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எருசலேமுடைய மதில்களை புதுப்பிக்க வேலைகள்லாம் ஆரம்பமாகுது. அதை எப்படி கட்டுறாங்கன்னா, பெரிய குரு எலியாசிபு அவருடைய சகோதரன் குருக்களும் ஆட்டு வாயில கட்டுறாங்க. ஒவ்வொரு பகுதியை அதுக்கப்புறம் எரிக்கோ மக்களும் அவர்களுக்கு இன்னும் ஒரு சில மக்களும் எல்லாரும் சேர்ந்து அடுத்த பகுதியை கட்டுறாங்க. அது மீன் வாயில கட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு குலமும் தனித்தனியா எல்லாருமே அந்த குலமும் அந்த குலத்து ஆட்களும் அப்படி குடும்பமும் எல்லாருமா சேர்ந்து அவங்க அப்படி பிரிச்சுடுறாங்க, தங்களுக்குள்ள பிரிச்சு கொடுக்காங்க. அந்தந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை கட்டுறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பகுதிய. அதே மாதிரி லேவியர்களும் என்ன செய்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்க பங்கு எடுத்துக்கிட்டு அடுத்த பகுதி அந்த பகுதியை மற்றவங்க அவங்க கட்டினதுக்கு அடுத்த பகுதியை லேவியர்கள் பழுது பார்க்குறாங்க. அதே மாதிரி பழுது பார்க்கறதுல குருக்களும் உதவுறாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்களுக்கு உரிமையா எடுத்துக்கிட்டு அவங்க தண்ணீர் வாயில்கள், அதனுடைய எதிர்ப்புறத்தில் உயர்ந்திருக்கும் கோபுரம், இது மாதிரி குறிப்பிட்ட பகுதிகளை குருக்களும் பழுது பார்க்குறாங்க. அப்புறம் அவருக்கு பின்னாடி உயர்ந்திருந்த அந்த உதவிய ஏனையோர் மற்ற மக்கள்
மற்ற மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு எதிரே உள்ள பகுதியை பழுது பார்க்குறாங்க. அவங்கவுங்க வீடுகளுக்கு பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பகுதிகளையாவது நம்ம பழுது பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பழுது பார்க்கணும். நம்ம சப்பரம் இந்த அல்லது ஊருக்குள்ள அப்படி வேற ஒரு பவனி இதெல்லாம் வரும்போது அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ளதை சுத்தப்படுத்துவோம்ல, அதே மாதிரி இவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மதிலின் பகுதியை பொறுப்படுத்திக்கிட்டு சுத்தப்படுத்துறாங்க மக்கள், பொதுமக்கள் எல்லாம். அது மாதிரி மதில்களை கட்ட தொடங்கிட்டாங்க, வேலை தொடங்குது. இதை கேள்விப்பட்டோன்னே அவங்க சன்பலாட்டு அப்புறம் இந்த அது என்ன சன்பலாட்டு என்ன செய்யறான், ரொம்ப கோபம் ரொம்ப வந்துட்டு முதல்ல கிண்டல் பண்ணானுல, இப்போ நிஜமாவே சீரியஸா வேலை ஆரம்பிச்சிட்டோன்னே எனக்கு சீரியஸாவே எனக்கு கோபம் ரொம்ப வருது. எள்ளி நகையாடினது போய் இப்போ அதான் அடுத்தவங்களுக்கு ஏதாவது வந்தா, அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தா கோபமும் வருது நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போ பொல்லாத மனங்கள் உள்ள மனிதர்கள்லாம் இருக்காங்க, நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது அப்புறம் அவன் வந்து தம் தோழர்கள் முன்னிலையிலும் எல்லா படைகள் எல்லாருக்கும் முன்னிலையிலையும் சொல்றானா. எப்படி சொல்றான் அந்த சன்பலாட்டு, இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும், என்ன இவங்களை அப்படி சும்மா விட்டுருவோமா, அவங்களால பலி செலுத்த முடியுமா, அப்படி இப்படின்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்காங்க. எரிந்து போன சாம்பல் குவியலில் இருந்து அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா அப்படின்லாம் கேலி கிண்டல் பண்றாங்க. அவன் தோபியாங்கிற ஆளும் அவங்களோட சேர்ந்து ஆமா அவங்க அதை கட்டுறாங்களாம், ஆனா அதுல ஒரு நரி ஏறி போனா கூட அது இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சிரிச்சு பல்லக்காட்டி அப்படி கிண்டல் பண்றாங்க. உடனே இதை இவர் காதுல உழுதுல, உடனே இவர் கடவுள்கிட்ட மண்டாடுறாரு. அடிக்கடி இவர் இப்படி மண்டாடி அவர் இந்த வேலையை செய்வார். இவ்வளவு பெரியவர் இவ்வளவு நல்ல எண்ணத்தோட வந்திருக்காருனாலும் கூட அப்பப்போ அவர் கடவுளே அப்படின்னு கூப்பிட்டு கடவுள்கிட்ட மண்டாடுவார். எப்படி மன்றாடுறாருன்னு பாருங்க, நான் அப்படியே வாசிக்கிறேன். கடவுளே, நாங்கள் ஏளனம் செய்யப்படுவதை பாரும், இந்த இழிவு அவர்களின் தலைமையிலேயே சுமத்தப்படட்டும். அந்நீரின் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும். அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதையும், அவர்களின் பாவத்தை முகத்தில் இருந்து கழுவி விடாதையும், ஏனெனில் கற்றோரை இழித்துரைத்தார்கள். இவ்வாறு நாங்கள் மதிலை தொடர்ந்து கட்டினோம். இதே மாதிரி எல்லா மதில்களையுமே அவங்க தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை பத்திலாம் கவலைப்படாம கடவுள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு பிரச்சனைய அப்படின்னு இருக்காங்க. இப்ப நேரத்துல இந்த சன்பலாட்டு தூபியா இவங்க எல்லாம் நிறைய வேலை, இதெல்லாம் நல்ல வேலை நடக்குது, உடைப்புகள்லாம் அடைக்கப்படுது, நல்ல வேலை நல்லா முன்னேறிட்டு வருதுங்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு கோபம் இன்னும் ரொம்ப ரொம்ப வருது. அதனால இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன செய்யறாங்களாம், எருசலேம் மேல போர் தொடுக்கணும், நாங்க கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு செய்றாங்க. அப்போ இவங்க எல்லாம் கடவுள்கிட்ட மண்டாடுறாங்க. இரவும் பகலுமாய் காவல் காக்குறதுக்கு ஆட்களையும் அமர்த்துறாங்க. அப்போ யூதாவில் உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, சோர்ந்து போறாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு சூழ்நிலையில தான் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு நாட்டுல அரசர்கள் அப்படி இல்லை, அடிமையா இருக்காங்க. இப்போ கொஞ்சம் இப்பதான் திரும்பி வந்திருக்காங்க கொஞ்சம் பேரு, கொஞ்சம் நிறைய பேர் வந்தாச்சு கொஞ்சம். ஆனா ஆட்கள் மட்டும் தான் இருக்கு, ரொம்ப வசதி இல்லை, ரொம்ப கருவிகள் படைக்கருவிகள் அப்படிலாம் இல்லை. அதனால இப்படி சூழ்நிலையில அவங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு மனம் நொந்து போயிடுறாங்க, தளர்ந்து போயிடுறாங்க. என்னது மண் மேடோ பெரிதா இருக்கு, மதில்களை நம்மளால கட்டி முடிக்க இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க தயங்குறாங்க. உடனே எதிரிகள் என்ன பிளான் பண்றாங்க, நம்ம அவங்க நடுவுல போய் அவங்கள கொன்னாவது வேலையை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது, இது ஒரு ஓரமா அங்க வேலை நடந்துட்டு இருக்கும், நம்ம இங்க ஒரு ஓரமா கொன்னுட்டு போகணும், அவ்வளவு வரையும் கொன்றணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு அவங்க யூதர்கள் 10 முறை இவங்கிட்ட எல்லா திசைகளிலிருந்து நம்மை எதிர்த்து வருகிறார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ மதிலுக்கு பின்னாடி மிகவும் தாழ்வான பகுதியில மக்களை குடும்பமாக அவர் நிறுத்துறாரு. அவர்களின் வாள் ஈட்டி வில்களோடு நிறுத்தி வைக்கிறாரு. தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்து சொல்றாரு, பகைவர்களுக்கு அஞ்சாதீங்க, ஏன்னா மேன்மை மிக்கவரும் அஞ்சுதற்கு உரியதுமான ஆண்டவரே மனதில் கொள்ளுங்க,
அப்புறம் உங்க சகோதரர் மவா மனைவி எல்லாரையும் உங்கள் வீடுகளுக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்க போராடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாரும் ரெடியா இருக்காங்களா, கையில ஆயுதங்களோட இருக்கிற ஆயுதங்கள் 6 ரூபா 8 ரூபா வீட்டுல என்னென்ன இருக்கோ, வில்லு வாளு என்னென்ன இருக்கோ அதை கையில வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. குடும்பத்தோட நிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல நிக்கிற இடமெல்லாம். ஆனா அதை பார்த்தோன்னா ஐயோ நம்ம சதி இவங்களுக்கு தெரிஞ்சுட்டே அப்படின்ட்டு அத கடவுள் வந்து நம்ம பிளான் எல்லாம் சிதறடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க எதிரிகளுக்கு தெரிஞ்சோடனே அவங்க கம்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வேலைகளை செய்யறதுக்கு மதிலுக்குள்ள திரும்பினாங்க, மதில் பக்கத்துக்கு. அப்போ வந்து அதனால என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, பணியாளர்கள்ல பாதி பேர் வேலை செய்யணும், மற்ற பாதி பேர் ஈட்டி கேடயம் வில் மார்க்கம் கவசம் இப்படி இதுகளை கவசம் இப்படி கருவிகளை கையில வச்சுக்கிட்டு ரெடியா இவைகளை அணிந்து கொண்டு நின்னாங்க. மக்கள் தலைவர்கள் எல்லாரையும் மேற்பார்வை செய்தனர். மக்கள் தலைவர்கள் வந்து மேற்பார்வை செய்யறாங்க. அதுக்கப்புறம் மதில் கட்டுவோரும் சுமை சுமப்போரும் அப்படி வேலை செய்யறவங்க எல்லாருமே கட்டுவாங்க, சுமை சுமக்கிறவங்க எல்லாருமே ஒரு கையால் வேலை செஞ்சாங்க, இன்னொரு கையால் ஆயுதம் தாங்கி இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருவரும் தம் வாளை கட்டுறவங்க ஒவ்வொருத்தரும் தம் வாளை இடையில் கட்டி கொண்டு வேலை செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேலை மதில் வேலை நிறைய இருக்கு, நல்ல இடமும் ரொம்ப பறந்து இருக்கு, நீங்க அங்கங்க சிதறி இருந்தீங்கன்னா அவனுங்க ஒரு வாரமா வந்து உங்களை ஏதாவது தீங்கு செஞ்சிருவானுங்க. அதனால நீங்க நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னை எக்காலம் ஊதப்படும், அந்த இடத்துக்கு எல்லாரும் ஓடி வந்துருங்க அப்படின்னு அறிவுரை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அதிகாலை முதல் விண்மீன்கள் தோன்றும் வரை அவங்க எல்லாரும் ஆயுதம் ஏந்தி தாங்கி இருந்தாங்களாம். அப்ப மக்களை பத்தி சொல்றாரு, ஒவ்வொருவரும் தம் வேலைக்காரரோடு இரவை எருசலேம்ல கழிக்கட்டும், அதனால நமக்காக இரவில் காவலும் பகலில் வேலையும் செய்யணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்திருக்காரு சொல்றாரு. அப்புறம் அவரோட சகோதரர்கள் நெகேமியா, அவரோட சகோதரர், அவருடைய ஊழியர்கள், அவருடைய மெய்காவலர்கள் யாருமே அவங்க உடைகளை களையவே இல்லையாம். ஒவ்வொருவரும் வலக்கையில ஆயுதமும் தாங்கி இருந்தாங்களாம். இப்படி தயார் நிலையில இருந்திருக்காங்க எப்போதுமே. அப்புறம் ஏழைகள், அப்புறம் கொஞ்சம் ஆடவரும் பெண்களும் தங்கள் இனத்தவரான யூதர்களுக்கு எதிராக பெரிதும் முறையிட்டனர்னு சொல்லியிருக்கு. அது யூதர்கள் குலத்திலே உள்ள பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் வந்து யூதர்களை பத்தியே தங்க சகோதரர்களை பத்தியே முறையிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்கள் புதல்வர் புதல்வியர் உட்பட எங்க குடும்பம் நிறைய பேர் இருக்கும், ஆனா நாங்கள் உண்டு உயிர் வாழ எங்களுக்கு தானியங்கள் கிடைக்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடமானம் வச்சுதான் பஞ்சத்துல பிழைக்க தானியம் வாங்கணும். அதனால அதெல்லாம் அவங்ககிட்ட அடமானத்துக்கு போயிட்டு, அதே மாதிரி எங்கள் நிலங்களுக்காகவும் திராட்சை தோட்டத்துக்காகவும் மண்ணுக்கு செலுத்த வேண்டிய தீர்வைக்காக வேண்டி நாங்க கடன் தான் வாங்கி தீர்வை கட்டணும். அதனால எங்களை போன்ற அவங்களும் எங்களை போல மக்கள் தானே, ஏன் எங்க இதை எல்லாத்தையும் அவங்க பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, அப்ப நாங்க எங்க பிள்ளைங்களும் எல்லாரையும் நாங்க இப்ப அடிமைகளாக்கணும் நிலை வந்துட்டு, எங்க கடனுக்காக எங்க பிள்ளைங்களை நாங்க என்னமா அடிமையாக்க வேண்டியது இருக்கு, எங்க புதல்வரையும் புதல்விகளையும் அடிமையாக நிற்கும் நிலைமை வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு அவர்கிட்ட வந்து அழுறாங்க நெகேமியாகிட்ட. அப்போ அவர்களுடைய இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வருது நெகேமியாவுக்கு. அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அந்த அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு கண்டித்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி நீங்க அநியாய வட்டி வாங்குறீங்க, நீங்க உங்க சகோதரர்கள்ட்ட இருந்தே நீங்க அடுத்தவங்க கிட்ட நீங்க அடிமையா இருந்தீங்க, அதுல இருந்து கர்த்தர் நம்மள தப்பிச்சு இங்க கூட்டு வந்திருக்காருல்ல. ஆனா வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யூத சகோதரர்கள் அதே மாதிரி இப்ப வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்தோம், அவங்களையே கர்த்தர் மீட்டு இங்க நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காருல்ல, ஏன்னா மீட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சொந்த சகோதரர்களை எப்படி விற்பீர்களா, அவர்களை நமக்கே விற்கப்பட வேண்டுமா, நீங்களே உங்களுக்கே அவங்க விற்கப்படணுமா அப்படின்னு கேட்டார் நெகேமியா. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அங்க நிக்கிறாங்க. அப்போ வந்து திரும்ப சொல்றாரு, நீங்க செய்யறது சரியில்லை, நம் எதிரிகளான வேற்றினத்தார் இதை பார்த்து நம்மளை ஏளனம் செய்வர்,
நீங்க அப்படி செய்யாதவாறு நீங்க கடவுளுக்கு அஞ்சு நடங்க. அதே மாதிரி சொல்றாரு, நானும் என் சகோதரரும் என் பணியாளர்களும் கடனா பெற்றதை பணத்தையும் தானியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த கடனை கேளாது நாங்க விட்டுருவோம், கேட்க மாட்டோம். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். உங்க யாருடைய கடனையும் அவங்ககிட்ட நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க அவங்கள அடிமையாக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒளிவ தோப்புகளையும் வீடுகளையும் 100 வட்டியாக வாங்கிய பணம், தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் அவர்களுமே நீங்க திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க நீர் சொல்றபடியே நாங்க செய்வோம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவங்ககிட்ட இருந்து எதையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குருக்களையும் அழைத்து இந்த வார்த்தையின்படி அவங்களோட செய்ய சொல்லி ஆணையிட்டு கூற வச்சிருக்காரு. சும்மா சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாதுன்னு ஆணையிட்டு சொல்லதான் மீறினதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க கடவுள் சந்நிதியில. அதனால அதுக்கப்புறம் இவர் ஆடையை உதறிட்டு இந்த வார்த்தையின்படி நடக்காத ஒவ்வொருவனையும் கடவுள் இப்படிதான் ஆக்குவார், தம் வீட்டில இருந்தும் தம் திருப்பணியிலிருந்தும் உதறி விடுவாராக அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சபையார் அனைவரும் அதுக்கு ஆமன் ஆமன் சரிதான் அப்படிதான் அப்படிங்கிறது, ஆமன் ஆமன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே புகழ்றாங்க எல்லாரும் சபையில. அப்புறம் நெகேமியா எப்படி தன்னலம் இல்லாம நடந்துக்கிட்டாரு அப்படின்னு. யூத நாட்டுல ஆளுநரா இருக்கணும், நீ ஆளுநரா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. நீர் தான் அதான் தலைவர் மாதிரி. அதனால நீர் தான் ஆளுநரா இருந்து யூத நாட்டை பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்போ அவர் அந்த ஆட்சியின் 20 ஆண்டாம் அதாவது 12 வருஷமா 12 ஆண்டுகளை இவரும் இவருடைய சகோதரரும் ஆளுநர்களுக்குரிய படியை வாங்கி உண்ணவில்லை. ஒரு நாளும் ஆளுநருக்குரிய படி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கலெக்ஷன் என்னைக்கும் நான் பண்ணல அவரு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு முன்னால இருந்த ஆளுநர்கள்லாம் அதிக தீர்வை விதித்து மக்களை வதைத்தாங்க. 40 செக்கல் வெள்ளி அது அப்படின்னு நிறைய மக்கள் மீது அதிகாரம் காட்டினாங்க, அப்படிலாம் நிறைய பண்ணாங்க. அதே மாதிரி வேலைக்கு இவரை நிறைய வேலையாட்களோட இங்க நிறைய வேலை செய்யறாரு. ஆனாலும் அங்க கூடி வந்தாங்க, நிலம் ஏதும் வாங்கி இவர் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிடல அப்படிலாம் சொல்லியிருக்கு இங்கிலீஷ். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்திருந்த மக்கள் அனைவரும் இவருடைய பந்தியில உணவு இருந்தினாங்க. யூதர்களும் மக்கள் தலைவர்களுமான 150 பேரும் எங்களை சுற்றி அண்டை நாட்டிலிருந்து வந்திருந்த அனைவரும் எனது பந்தியில் உணவு இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் இவருடைய பந்தியில உணவு வந்துறாங்க. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய ஒரு காளை, கொளுத்தா, 6 ஆடு, கோழி வகைகள், ஒரு முறை எல்லாவித ரசமும் ஏராளமாக கொள்முதல் செய்யப்பட்டு உங்களுக்காக செலவழிக்கப்படுது. ஆனாலும் ஆளுநருக்குரிய படிக்கு உரிமை கொண்டாடல. இப்படிலாம் நான் உண்மையா கடவுளுக்கு உண்மையா தன்னலம் இல்லாம நான் நடந்திருக்கேன் அதுன்னு சொல்லி, இறைவா இந்த மக்களுக்கு உங்களுடைய மக்களுக்கு நான் செய்தவற்றை நீர் நினைவு கூர்ந்தரலும் அதற்கேற்ப எனக்கு ஆதரவாயிரும் அப்படின்னு சொல்றார். அடுத்து பாருங்க, இந்த இப்படிப்பட்ட இந்த நெகேமியாவுக்கு எதிராக சதி திட்டங்கள் நடக்கு. யார் பண்றா? அதே ஆளுக்கு தான். அப்புறம் இந்த தோபியா, சன்பலாட் இவங்க எல்லாம் கேட்டுட்டு இவர்கிட்ட தூது அனுப்புறாங்க. நீர் புறப்பட்டு வாரோம், ஓனும் சமவெளியில் உள்ள ஊர் ஒன்றில் சந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கதவுகள் அமைக்கல. இவங்க எல்லாம் இதெல்லாம் கேட்டோன்னே இந்த மாதிரி தந்திரமா அவரை கூப்பிட்டு அவரை கொண்டுறணும் அப்படிங்கிற பிளான்ல அப்படி சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சமவெளியை சொல்லி அங்க வாரோம், அங்க நம்ம சந்திப்போம் அப்படின்னு. ஆனா அவங்க இவரை கொல்றதுக்கு தான் பிளான் போடுறோம். அவர்கள்தான் இவர் தூது பதிலுக்கு அனுப்பி முக்கியமான வேலையா இருக்கேன், எனக்கு இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. இதே மாதிரி அவனுக்கு 4 தடவை செய்வாங்க. 4 தடவையும் அவர் அப்படியே சொல்லி விட்டுருவாரு. 5வது தடவையும் சன்பலாத்து ஒரு அலுவலம் ஒரு ஆளை அனுப்பி அதன் மூலம் இந்த செய்தியை அனுப்புறான். அவங்க கையில ஒரு திறந்த மடல் ஒண்ணு இருக்கு, கடிதம். அதே மாதிரி அதுல நீரும் யூதர்களும் கலகம் ஏற்படுத்த சூழ்ச்சி செய்யிருக்கீங்க, இதுக்காக தான் இந்த மதலை கட்டுறீங்க, அதனால நீர் அவர்களுக்கு அரசராக விரும்புறீ,
அதனால யூதாவில் ஒரு அரசர் உங்களுக்கு இருக்கிறார் என்று எருசலேமில் அறிவிக்க நீர் இறைவாக்கினர்களையும் ஏற்பாடு செஞ்சிருக்கீர். இதெல்லாம் மன்னருக்கு எதிராக நீர் பண்ணியிருக்கீர். அதனால வாரம் நம்ம ஒரு இடத்துல இருந்து பேசி கலந்து ஆலோசி இந்த செய்தியும் அவர் காதுக்கு போயிரும். அதனால நாம கலந்து ஆலோசிப்போம், குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு அவனுக்கு பதில் சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் எதுவும் இல்லை, இங்கெல்லாம் இவையெல்லாம் உமது சொந்த கற்பனை தான். அதனால அவர்கள் அனைவரும் எப்படி சொன்னோடனே இவங்களை ரொம்ப பயமுறுத்துறாங்க. அதனால இப்படி பயமுறுத்தினா அவர்கள் கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால ஒருத்தர் கடவுள்கிட்ட திரும்ப மன்றாடுறாரு, கடவுளே எங்கள் கைகளை வலிமைப்படுத்தும் என்ன அப்படிலாம் சொல்லி வேண்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இறைவாக்கினர் ஒருத்தர் சமாயா அப்படிங்கிற வீட்டுக்கு போறாரு. அவன் அங்க அடைபட்டு கிடந்தான், அந்த வீட்டுல அடைச்சி போட்டுருக்கு. அவன் என்ன சொல்றாரு, கடவுளின் இல்லமான கோவில் உள்ளே போய் நாம சந்திப்போம், இங்க வேண்டாம் அப்படின்னு அந்த சொல்றாரு. கோவிலின் கதவுகளை நாம் மூடிக்கொள்வோம், ஏனென்று அவர்கள் உண்மை கொல்ல தேடுகிறார்கள், உண்மை கொல்ல விருக்கிறார்கள், உண்மை கொல்ல இரவில் வருகிறார்கள் அப்படின்னு இறைவா கூறுகிறார். அதுக்கு சொல்றாரு, நகைமையா சொல்றாரு, என்னை போன்ற ஒரு பெரிய மனுஷன் ஓடி ஒளிறது முறையா, நான் பிழைத்துக்கொள்ள கோவிலுக்குள் போறதா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லவேளை கடவுள் இவர் கூட இருக்கிறதுனால கடவுள் நல்ல அறிவுரையை சொல்லிடுவாரு, இவர் மூளையை அப்படி இயக்கிடுவாரு. அப்போ கடவுள் அவனை அனுப்பல அப்படின்னும், கடவுள் அவனை அனுப்பல, தோபியாவும் சன்பலாட்டும் தான் அவனுக்கு கையூட்டு கொடுத்து எனக்கு எதிராக இப்படி இறைவாக்கு உரைக்க செய்தனர் அப்படிங்கறத இவர் நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் பயந்து இதை செய்யணும், கோயிலுக்குள்ள போனோம், அதனால என் பெயர் கிடணும், என்னை சிறுமை உற வைக்கணும், என்னை இழிவுபடுத்தணும். ஏன்னா கோயிலுக்குள்ள போய் இப்படி ஒளிஞ்சிருக்க கூடாது, அதுவும் கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்க கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அதுக்குள்ள போகக்கூடாது, இப்படி யார் யார் தான் போகணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் உண்டுல. அதனால அதை வச்சு இவரை சிறுமைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. அப்போ நெகேமியா கடவுளே அப்போ வேண்டுறாரு, நெகேமியா கடவுளே தோவியா சன்பலாட்டு இவர்களின் இச்செயல்களையும் இவன் மற்ற இறைவாக்கினர்களுடைய இந்த செயல்களையும் நீர் பாரும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு கட்டத்தை. அதுக்கப்புறம் மதில் கட்டும் பணி நிறைவுறுது. மதில் 52 நாட்களுக்குள் கட்டப்பட்டு எலுல் மாதம், ஒரு மாதம் 52 நாட்கள் ஆயிருக்கு, நல்லா கட்டப்பட்டு முடிவு வந்துட்டு, நல்லா கட்டி முடிச்சாச்சு மதுல. இதை கேட்டதும் இவங்களை சூழ்ந்திருந்த எல்லா நாட்டினருமே அஞ்சி மனம் தளர்ந்து போயினர். ஏன்னா இன்னும் திரும்பி எழும்பிடுவான் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஏனெனில் இஸ்ரவேலை நம் கடவுளின் உதவியால் நிறைவேறியது அப்படின்னு கண்டனர். அதாவது இந்த வேலை நம்முடைய கடவுளுடைய உதவியாலதான் இது நடந்துச்சு, சாமானியமா நடந்திருக்காது, கடவுள் இவர்கள் சார்பில் இன்னும் இருக்காரு அப்படின்னு இந்த மக்கள் ஒரு பயந்தாங்களாம். ஒரு யூதாவின் தலைவர்கள் தோபியாவுக்கு அந்த காலகட்டத்துல யூதாவின் தலைவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த தோபியாவுக்கு பல மடல்கள் அனுப்பிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களும் நிறைய பேர் ஒரு சிலர் அந்த ஆட்களோட தொடர்பு வச்சிருக்காங்க. அப்ப தோபியாவின் மடல்களும் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யூதாவில் பலர் அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்களாம். ஏனென்றால் அவங்க ஒருத்தருக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க, பொண்ணு எடுத்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் உறவு வச்சுக்கிட்டு இருக்கறனால அவங்க அதிகாரத்திலையும் இருக்கானுங்கள, அவங்க யூப்ரட்டிஸ்க்கு அப்பால உள்ள இடங்களை அந்த அரசருக்கு கீழே. அப்போ அதனால அவங்க ஒருத்தருக்கு உறவு கொண்டாடிட்டு இருந்த உடனே இப்படி இல்லை, ஒருத்தருக்கு மடல்லாம் அனுப்பி விடுறாங்க. இவங்கிட்ட அவங்கள பத்தி நல்ல விதமா பேசுவாங்களாம், அவங்க அப்படி அப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்களாம் அவனுங்களை பத்தி, இந்த எதிரிகளை பத்தி. பிறகு இவர் அதுக்கு என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் அங்க போய் சொல்லி விடுறாரு. இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுல கட்டி முடிச்ச பிறகு அப்புறம் கதவுகளை அமைக்கணும். அப்புறம் கதவுகளை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாயில் காவலர்கள், பாடகர்கள், லேவியர்கள் இவங்களெல்லாம் பணியமர்த்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி பொறுப்பு இவரோட சகோதரர் அனானி, அப்புறம் கொத்தள தலைவர் அனனியா இவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு ஆட்சி பொறுப்பு, இந்த எருசலேமின் ஆட்சி பொறுப்பை.
ஏன்னா அவங்க தான் எல்லாரோட அந்த அனானி வந்து எல்லாரோட உண்மையானவ, கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், பொதுமக்கள் எல்லாருடைய கருத்துப்படியே. அதனால அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன சொல்லி ஐடியா கொடுக்குறாருன்னா, வெயில் ஏறும் வரை எருசலேம் கதவுகளை திறக்காண்டாம். சும்மா 8 மணி 9 மணிக்கு திறந்தா போதும், அது வரைக்கும் எருசலேம் கதவுகளை அடைச்சுதான் இருக்கணும். காவலர்கள் என்ன செய்யணும், காவலர் போகும் முன் கதவைகளை மூடி தாழி விடுங்க. காவலர்கள் எப்போதும் அதுல காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சிறையிருப்பிலிருந்து திரும்பியவர்கள் யார் யாருன்னு இவர் கணக்கு எடுக்காரு. அப்போ ஏற்கனவே அடிமைத்தளத்திலிருந்து திரும்பி வந்தவர்களுடைய தலைமுறை பதிவேட்டை அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுல எழுதியிருக்க அதுல எல்லாரையும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேச்சார் சிறைப்படுத்தப்பட்டு பின்னர் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த எருசலேம் மக்கள் யார் யாரு, எவ்வளவு பேரு, எந்தெந்த குடும்பத்தாரு அப்படின்லாம் அதுல எழுதியிருக்கு. அந்த இவர்களுடைய வந்த இஸ்ரேல் மக்கள் ஆடவர் எண்ணிக்கை எத்தனை, பெண்கள் எத்தனை, அப்படி இப்படிலாம் கணக்கு எழுதி மொத்தம் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 42,300 பேர். ஒட்டகங்கள் இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ எண்ணிக்கை இப்போ மக்கள் சபையாரின் மொத்த எண்ணிக்கை 42,360 இருக்கு. அது தவிர ஆண் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் 7,337 ஊழியர்கள். அப்போ அவர்களுக்கு 245 பாடகர்கள் இருந்தாங்க, பாடகிகள் இருந்தாங்க, இறைவனுக்கு புகழ் பாடுறது. அப்புறம் அவங்களுடைய குதிரைகள் 36 நிறைய இருந்தது. அதே மாதிரி குலத்தலைவர்கள் நிறைய பேர் வேலைக்காக நிறைய கொடுத்தாங்க. ஆளுநர் கருவூலத்திற்கு 1000 பொற்காசுகள், 50 பாத்திரங்கள், 530 குருத்துவ ஆடைகள் ஆகியவற்றை தந்தார்கள். குலத்தலைவர்கள் வேறு சிலர் வந்து வேலைக்காக கருவூலத்திற்கு 20,000 பொற்காசுகள், வெள்ளி, பொண்ணு, அது இதெல்லாம் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய குருத்துவ உடை இதெல்லாம் கொடுக்குறாங்க. குருக்கள், லேவியரும், வாயிற்காவலர், பாடகர், மக்கள் சிலர், கோவில் பணியாளர்கள் எல்லாருமே அனைவரும் அவங்கவுங்க தம் நகர்களில் குடியேறாங்க. 7வது மாதம் வந்தபோது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தம் நகரில் இருந்தாங்களாம். மக்கள் எல்லாரும் தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடுறாங்க. அப்புறம் அந்த ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த திருநூலை கொண்டு வாங்க அப்படின்னு குரு எஸ்ராவிட்ட எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டாங்க. அவரும் கொண்டு வர்றாரு. எல்லாரும் அதை கேட்கறதுக்கு கூடுறாங்க. யாரெல்லாம் பெண்கள், ஆண்கள், இப்போ குழந்தைகள், புரிந்து கொள்ளும் திறன் அளவு உள்ள குழந்தைகள் எல்லாருமே அங்கே வந்து கூடுறாங்க. அப்போது அவர் வந்து எஸ்ரா அதை உறக்க வாசிக்கிறாரு. எல்லா மக்களும் அந்த திருநூலுக்கு செவி கொடுக்குறாங்க. அப்புறம் திருநூல் வல்லுனர் குரு, அப்புறம் மறைநூல் வல்லுநரான எஸ்ரா இதற்குன்னு செய்யப்பட்ட ஒரு மர மேடையில் நின்றுட்டு இருந்தார். மக்கள்லாம் எல்லாரோட மேலே அவர் நின்னார், உயரமாக மேடையில். எஸ்ராவுக்கு அந்த பக்கமும் இந்த இடப்பக்கமும் வலப்பக்கமும் குருக்கள், லேவியர் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அப்போ எஸ்ரா வந்து அந்த பைபிளை, அந்த திருச்சட்ட நூலை திறக்கிறது, வாசிக்க தொடங்குறது எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அவர் திறந்தப்போ அவர் ஆண்டவரை வாழ்த்துறாரு. ஏன்னா மாபெரும் இஸ்ரவேலின் மாபெரும் கடவுளான ஆண்டவரை வாழ்த்துறாரு. அப்போ எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமன் ஆமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேவியர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து திருச்சட்டத்தை நூலை திறந்து எல்லாத்தையும் வாசித்த உடனே இந்த வாசிக்கிறதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரியும்படியாக லேவியர்கள் விளக்கி சொல்கிறாங்க. மக்களும் நல்லா அந்த வாசிக்கப்பட்ட பொருளை வாசிக்கப்பட்ட வேண்டிய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் நெகேமியா இருக்கிறார்ல, அவரும் குரு எஸ்ராவும் அடுத்து இந்த லேவியர்களும் இங்கே எல்லாரும் சேர்ந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அழுது புலம்பாதீங்க, இது ஆண்டவருடைய புனித நாள், அதனால் நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மக்கள் வந்து அந்த திருச்சட்ட நூலை வாசித்ததுலேருந்து மனசு குத்துண்டு ரொம்ப மனசு வருந்தி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் வந்து நீங்கள் போய் நல்லா கொளுத்ததை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்க, அதே மாதிரி எதுவும் தயார் செய்யாதவங்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் நல்லா கொடுத்து அனுப்புங்க,
ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து அனுப்பி நல்லா உண்டு குடித்து நல்லா சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் இது புனித நாள். எனவே நீங்கள் இந்த நாளில் நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். ஆண்டவருடைய மகிழ்வே உங்கள் எல்லாருக்கும் வலிமை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் லேவியரும் எல்லா மக்களையும் நோக்கி அமைதியாக இருங்க, இன்னைக்கு புனித நாள் அப்படின்னு அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நல்லா உண்டு குடித்து நல்லா சந்தோஷமாக எழுச்சி கொண்டாடும், வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி செய்கிறாங்க. அப்புறம் 2ஆம் நாள் அடுத்த நாள் எல்லாரும் அனைத்து குலத்தலைவர்கள், அப்புறம் குருக்கள், லேவியர்கள், திருநூல் வல்லுனர், மறைநூல் வல்லுனர் எஸ்ராக்கிட்ட வர்றாங்க. அப்போ அவர்கள் 7ஆம் மாதம் இது கூடார விழா அதை கொண்டாடுறாங்க. அது கூடார விழா எப்படி இருக்கணும், கூடாரத்தில் தங்கி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் மோசே வழியாக தந்த கட்டளைகளே இருக்குது. அதனால் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, கூடாரங்கள் அமைப்பதற்கு மலைகளுக்கு போய் அங்கே போய் ஒலிவை கிளைகள், காட்டு ஒலிவை கிளைகள், மிருது செடிகள், அப்புறம் பேரிச்ச இலைகள், இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வராங்க. கொண்டுட்டு கூடாரங்கள் செய்கிறாங்க. இந்த விஷயத்த எல்லா இடத்துலையும் அறிவிக்க சொல்லி இப்படி காட்டு இலை, மிருது செடி, பேரிச்சம் இலை, ஒலிவ கிளைகள் எல்லாத்தையும் மலைகளுக்கு போய் பறிச்சுட்டு வாங்க, அதை கொண்டு அதுக்கப்புறம் இங்கே கூடாரங்கள் கட்டணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் அறிவிச்சிட்டாங்க. அதேமாதிரி மக்கள் புறப்பட்டு போய் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டு மேல் மாடிலையும் முற்றங்களிலும் கடவுளின் இல்ல முற்றங்களிலும் தண்ணீர் வாயில் வளாகத்திலும் இப்படி ஒவ்வொரு வளாகத்திலும் அந்த எல்லா இடத்துலையும் ஆலயத்திற்கு ஆலய முற்றங்கள் இது எல்லா இடங்கள்லையும் அவங்க என்ன செய்கிறாங்க, சபையார் அனைவரும் கூடாரங்கள் அமைத்து அதில் தங்கியிருக்காங்க. அந்த யோசுவாவின் காலத்திலிருந்து அன்று வரை இஸ்ரேல் மக்கள்கிட்ட இந்த மாதிரி செஞ்சதில்லை. ஆனால் அன்னைக்கு தான் அன்று பெரும் மகிழ்ச்சி நிலவியது அப்படின்னு போட்டிருக்கு. எஸ்ரா முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை கடவுளுடைய திருச்சட்ட நூலை உறக்க வாசித்தார். மக்களும் அதை 7 நாள் அளவும் அதை நல்லா கேட்டு 7 நாளாக திருவிழாவை நல்லா கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் நாள் பெரும் சபையை கூட்டினாங்க. அப்போ அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க பாருங்க, சாக்கு உடை அணிந்து புழுதியை பூசிக்கொண்டு அவங்க இஸ்ரேல் மக்கள் தங்களை சுத்தப்படுத்துகிறாங்க. மக்கள் ஒன்று ஊட்டப்பட்டனர். அவங்க வேற்றினத்தாரிடமிருந்து பிரிந்து நின்றனர். பிரிந்து இஸ்ரேல் மக்கள் மட்டும் தனியாக இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க, ஆண்டவர்கிட்ட குற்றங்களையெல்லாம் அறிக்கையிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் பகலில் கால் பகுதியை கடவுளாகி ஆண்டவருடைய திருச்சட்ட நூலை வாசிக்கிறதுலையும் அப்படி இன்னொரு கால் பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலையும் அப்படி தான் அவங்க செலவழித்தாங்க. அப்புறம் லேவியர் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இன்றும் கடவுளாகி ஆண்டவரை போற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மக்களெல்லாம் எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சி மீது உமது பெயர் போற்றி போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மக்களெல்லாம் சேர்ந்து கடவுள்கிட்ட மன்றாடுறாங்க. ஒரு பெரிய மன்றாட்டு. நான் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக நிறைய சொல்லியிருக்கு, சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல மக்கள் எப்படி தொடங்குறாங்கன்னா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் வானத்தையும் விண்வெளி வானங்களையும் வான் அணிகளையும் நிலத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் கடலையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தவர், அவற்றையெல்லாம் வாழ வைப்பவர், வானக அணிகள் உமக்கு அடிபணிகின்றன அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வணங்கி ஆபிரகாம் முதல் எப்படி நீர் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க எவ்வளவோ அவங்க அடிமை வாழ்க்கை மீண்டும் செல்லணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னதை கேட்காம தான் போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளாக இருந்ததால் அவர்களை தள்ளிவிடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க நல்லா உண்டு நிறைவு கொண்டு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கடவுளை உடனே மறந்து போயிடுறாங்க அவங்க மூதாதையர்கள். அதனால் நல்லா அவங்க கடவுளுடைய எல்லா நன்மைத்தனத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து மகிழ்ந்தாலும் கீழ்ப்படியாமல் கடவுளுக்கே எதிராக அப்புறம் கிளர்ச்சி செய்கிறது இந்த பழக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் ஆனாலும் அவங்க பல தடவை அப்படி செஞ்சாலும் அவங்க எதிர்கள்ட்ட நீர் ஒப்படைச்சு அதுக்கு அப்புறம் அவங்க அழுது உண்மை நோக்கி கூக்குரல் இடும்போது நீரோ விண்ணகத்திலிருந்து செவி சாய்த்து உமது பேரிரக்கத்தின்படி பலமுறை அவர்களுக்கு விடுதலை அளித்தீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு வேண்டுறாங்க.
அதுக்கப்புறம் அப்படி எத்தனை தடவை தான் உமக்கு எதிராக அவங்க திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் பிடிவாதமாக அவங்க வந்து உங்களுடைய சட்டத்தை புறக்கணித்து வணங்கா கழுத்தினராக அவங்க அடிபணிய மறுத்தனர். ஆயினும் நீங்கள் வந்து கர்த்தரே உமது பேரிரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை, ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்களும் ஆனால் இப்போ இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் கடவுளே, எங்கள் குற்றத்தினால தான் நாங்கள் இப்படி பாடுபடுறோம். ஆசிரிய முன்னர்கள் எங்களை இன்னைக்கு வேற பாடுபடுத்துகிறாங்க, அப்படியே ஒடுக்குறாங்க. நாங்கள் தீயவை தான் செஞ்சுருக்கோம், தப்பு தான் செஞ்சுருக்கோம். ஆனாலும் கர்த்தாவே நீங்கள் வந்து எங்களை நாங்கள் படுற பாட்டெல்லாம் பார்த்து எங்கள் மேலே இரக்கமாயிருங்க அப்படின்னு வேண்டுறாங்க. எங்கள் பாவங்களால் இந்நாட்டின் மிகுந்த விளைச்சல் நீர் எங்கள் மீது ஏற்படுத்தியுள்ள மன்னர்களுக்கே போய் சேர்கிறது. அவர்களோ தங்கள் விருப்பப்படி எங்களையும் எங்கள் கால்நடைகளையும் ஆட்டி படிக்கிறார்கள். நாங்களோ மிகுந்த வேதனையில் அமிழ்ந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி மண்டாட்ட முடிக்கிறாங்க. அதனால் ஆண்டவரே எங்களை கைவிட்டுடாதீங்கன்னு. அதனால் இதன் பொருட்டே ஒரு நிலையான உடன்படிக்கை அவங்க செய்து அதை எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் எல்லாருமா கையெழுத்து விடுறாங்க. முத்திரையிட்டவர்கள் யார் யாரெல்லாம்னு தனியாக விளக்கியிருக்கு நிறைய பேர். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்கோம், நிறைய பேர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுறாங்க. அந்த குலத்தலைவர்கள் அவங்கெல்லாம் அவங்க எல்லாரும் மேன்மக்களாகி தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து அந்த என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கடவுளுடைய அந்த திருச்சட்டத்தை ஏற்று நாங்கள் நல்ல வரையில் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து விதிமுறைகளையும் நீதி நெறிகளையும் நியமங்களையும் காத்து நடப்பதாகவும் வாக்குறுதி தந்தாங்க. அதுக்கு குறிப்பாக சிறப்பாக முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வேற்றின பெண்களுக்கு வேற்றின மக்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், பெண் எடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க. ஆனால் இதை அவங்க கடைபிடிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ திரும்ப இந்த வாக்குறுதியை கடவுள் கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் இதெல்லாம் எழுதி கையெழுத்து போடுறாங்க எல்லாரும். முதல்ல பெண் கொடுக்கவும் மாட்டோம், அந்நிய இனத்தாருக்கு நாங்கள் பொண்ணு எடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு ஒன்று. அடுத்தது வேற்று மக்கள் வந்து ஓய்வு நாளில் சரக்குகளையும் தானிய வகைகளையும் விற்க கொண்டு வந்தால் நாங்கள் அவங்கள்ட்ட வந்து வாங்க மாட்டோம், ஓய்வு நாளிலும் புனித நாட்களிலும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி 7ஆம் ஆண்டில் விளைச்சலை நாங்கள் விட்டு கொடுப்போம், ஏழைகள் கஷ்டப்பட்டவங்களுக்காக விட்டுருன்னு கடவுள் சொல்லியிருக்காருல, அதை நாங்கள் செய்வோம், விட்டு கொடுத்துருவோம். அதுமாதிரி எந்த கடனையும் நாங்கள் திரும்ப கேட்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் மக்கள் எழுதியிருக்காங்க. அதுமாதிரி காணிக்கை பொங்கல் அன்றாட உணவு படையல் இப்படி ஆலயத்துக்கு தேவையான செலவுகளுக்காக நாங்கள் ஆண்டுக்கு 4 கிராம் வெள்ளியை நாங்கள் வந்து கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் விதிமுறையாக ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் விறகு காணிக்கையை அந்த இன்னாருடைய மக்கள் தலைவர்களுடைய குல வரிசைப்படி விறகு காணிக்கையை கடவுளுக்கு எப்படி கொண்டு வரணும், சீட்டு போட்டு அதில் அது எந்த குலம்னு தேர்ந்தெடுத்து அவங்க வரிசையாக அப்படியே ஒவ்வொரு குலமாக விறகு காணிக்கை கொண்டு வரோம் கடவுளுக்கு. அது மாதிரி முதற் கனிகளையும் ஆண்டவருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்களாம். வேறு என்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் கால்நடைகளே தலைப்பேர் அதையும் அவங்க வந்து அதே மாதிரி மாட்டு மந்தைகளுடைய தலைப்பேர், ஆட்டுக்கிடாய்களுடைய தலைப்பேர் எல்லாத்தையும் இறைவனுடைய இல்லத்திற்கு குருக்களும் ஆலயத்துக்கு கொண்டு வர நேர்ந்துக்கிட்டாங்க. அதுமாதிரி முதலில் பிசைந்த மாவு, அப்புறம் நிலபலன் 10ல் 1 பங்கு அதை லேவியருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. லேவியர் வந்து வசூல் செய்வாங்க. அவங்க வசூல் செய்ய வரும்போது ஆரோனின் வழியாக வந்த ஒரு குருவானவரும் அவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 10ல் 1 பங்கு அதை அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி அதை கோயிலுக்கு கொண்டு வந்து கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் எங்கள் கடவுளுடைய கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்றும் வாக்குறுதி. இவ்வளோ ஒப்பந்தமாக எழுதி அதில் எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க, இவ்வளோ இப்படியெல்லாம் நடப்போம் நாங்கள் அப்படின்ட்டு திருச்சட்ட நூலே வாசித்ததுக்கு பிறகு. அதுக்கப்புறம் எருசலேமில் வாழ்ந்தவங்க பட்டியல் இருக்குது. மக்கள் தலைவர்கள் எல்லாரும் எருசலேமில் குடியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எருசலேமில் இருந்தாங்க, வேறு நகரங்களில் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் எருசலேமில் வந்து யார் யாரெல்லாம் குடியிருந்தாங்க அப்படின்னு அவங்க பட்டியலை எழுதியிருக்கு. எருசலேமில் குடியிருந்தாங்க யார் யார், எந்த குலம், அந்த எருசலேமில் எந்த இனம், எந்த மக்கள் குடும்பம்
அதை யார் யாரெல்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மற்ற ஊர்களில் வாழ்ந்தோர் பட்டியல், மற்ற ஊர்களிலும் யார் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு. அப்புறம் குருக்கள் மற்றும் லேவியர் அவர்களுடைய பட்டியல், தலைமை குரு யோசுவாவின் வழிவந்தோர், அப்புறம் குருகுல தலைவர்கள், குருக்கள் மற்றும் லேவியர்களுடைய பதிவேடு, அது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாத்தையும் பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கோவில் பணியை வந்து லேவியருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த புகழ்ச்சியும் நன்றியும் அதன்படி முறையாக எல்லாரும் செஞ்சாங்க. அதே மாதிரி வாயிற் காப்போர் வாயிலிருந்து கருவூல அறையையும் காத்து வந்தாங்க. இது மாதிரி கருவூல அறை யாரையெல்லாம் பணி செய்யணும், புகழ்ச்சி நன்றி எப்படி முறையாக செலுத்தணும், இது மாதிரி பணிகள் எல்லாம் பங்கு வச்சு பகிர்ந்து பங்கு வச்சு செய்கிறாங்க. யார் யார் எந்த பணியை செய்யணும் அப்படின்னு முறைப்படி கடவுள் சொன்னபடி அப்படி பிரித்து கொடுத்து எல்லாரும் செய்கிறாங்க. அப்புறம் எருசலேம் மதிலின் அர்ப்பணம். எருசலேம் மதில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுல அது அர்ப்பணம் செய்கிற நடக்கு. அப்போ எல்லா இடங்களிலிருந்தும் லேவியர்களை தேடி பிடிச்சி நிறைய லேவியர்களையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் விழா வந்து மகிழ்ச்சியோடையும் நன்றியோடையும் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் ஆகியவை ஒலிக்க பாடல்களுடன் கொண்டாட வேண்டியிருந்தது. ஆனால் பாடல்கள் எருசலேமை சுற்றியுள்ள பகுதியிலிருந்தும் எல்லா சுற்றூர்களிலிருந்தும் ஒன்று சேர்க்கப்பட்டாங்க. அதே மாதிரி குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மை செய்து கொண்டு மக்களையும் வாயில்களையும் மதில்களையும் தூய்மைப்படுத்தினாங்க. அப்புறம் யூதாவின் தலைவர்களே வந்து மதில் மேல் ஏற சொல்லி புகழ் பாட 2 பாடகர் குழுவை நிறுத்தியிருக்காங்கல்ல. ஒரு குழுவினர் வலப்பக்கம் இருந்த குப்பை மேட்டு வாயிலை நோக்கி மதிலின் மேல் பவனியாக சென்றாங்களாம். இன்னொரு பாடல் குழுவினர் இடப்பக்கமாக நடந்து போகிறாங்க. அவங்க கூட நெகேமியா மற்றும் மக்களில் பாதி பேரும் போகிறாங்க. முதல் வந்து வலப்பக்கமாக போனாங்க. அவங்க கூட எஸ்ராவும் போனார். யூதா தலைவர்கள் அப்புறம் லேவியர்கள், குருக்கள் அப்படின்னு அங்கே கொஞ்சம் பேர் போகிறாங்க, இங்கே கொஞ்சம் பேர் போகிறாங்க. போய் எல்லாருமே கடவுளின் இல்லத்தின் முன்னால் வந்து நிற்கிறாங்க. ஆட்டு வாயில் இதெல்லாம் கடந்து வந்து தண்ணீர் வாயில் இதெல்லாம் கடந்து வந்து கடவுளுடைய இல்லத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து அன்னைக்கு அவங்க வந்து மிகுதியாக பலி செலுத்தி மகிழ்ந்தனர். ஏன்னா கடவுள் அவர்களை பெரும் மகிழ்ச்சியால் நிரப்பினார். அவர்களின் மனைவியர் பிள்ளைகள் மகிழ்ச்சி கொண்டாடினர். எருசலேமில் ஆரவாரம் வெகு தூரம் வரை கேட்டது. அவ்வளோக்குள்ள எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடினாங்க. அப்புறம் கோவில் வழிபாட்டிற்காக என்னென்ன ஏற்பாடு செய்ததுன்னா, கோயில் வழிபாட்டுக்காக குருக்களையும் லேவியர்களையும் நிறைய அமைத்திருக்கு. அதனால் அவங்க நல்லா பணியை சிறப்பாக செஞ்சாங்க. தூய்மை செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருந்தாங்க. அதனால் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாடகர்களுக்கும் வாயிற்காப்பவர்களுக்கும் உரிய பகுதிகளை நாள்தோறும் கொடுத்து வந்தாங்க மக்கள். பாடகர்களுக்கும் வாயிற்காப்பவருக்கும் உரிய பங்கு. ஏன்னா அவர்கள் வந்து லேவியருக்கு உரியதை பிரித்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் அந்நிய மக்கள்கிட்ட சேரக்கூடாது, அம்மோனியரும் மோவாபியரும் என்றுமே கடவுளின் சபைக்கு நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இஸ்ரேல் மக்களை அப்பத்தோடும் நீரோடும் சந்திக்கலை. ரெண்டாவது அடுத்து அவர்களை சபிக்குமாறு பிலேயாமுக்கு அந்த ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு கைவிட்டு கொடுத்தாங்க. ஆனால் அப்படி கொடுத்தா அவங்க சாபத்தை கூட கடவுள் வந்து ஆசையாக மாற்றி விட்டார். ஏன்னா இதெல்லாம் வரலாறு. அதனால் அவங்க அம்மோனியர்ட்டையும் மோவாபியர்ட்டையும் எந்த டச்சும் வச்சுக்கூடாது, அவங்க கோயிலுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, ஆண்டவரின் இல்லத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நம்ம நெகேமியா செய்த சீர்திருத்தங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். நெகேமியா வந்து கடவுளின் இல்ல முற்றத்தில் அந்த தோவியாவுக்கு ஒரு அறை கொடுத்துருந்தாராம். அப்படி கொடுத்ததுனால விளைந்த தீமையை அவர் வந்து நான் எருசலேமுக்கு வந்தப்போ நான் அதை பார்த்தேன். அதனால் உள்ளே இருக்க பாத்திரங்களெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சேன், அவங்களெல்லாம் துரத்தி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நெகேமியா. அதுக்கப்புறம் கடவுளுடைய இல்லத்தில் உள்ள பாத்திரங்கள், காணிக்கைகள், சாம்பிராணி இது எல்லாத்தையும் அங்கே திரும்ப கொண்டு வச்சுருக்காரு அந்த இடத்த. அதுக்கப்புறம் லேவியருக்கு வந்து காணிக்கையை கொடுக்காம ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னும் அதனால் அங்கே பணிபுரிந்து வந்த லேவியர்களும் பாடகர்களும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அவருக்கு
அறிவிக்கப்படுது நெகேமியாவுக்கு. அப்போ அவர் அங்குள்ள அலுவலர்கள் அதிகாரிகளை கடிந்து கொள்கிறாரு. இப்படியே கடவுள் இல்லத்தை நீங்கள் கவனிக்காமல் போடுவீங்க, கடவுளின் இல்லம் இப்படி கைவிட்டு கிடப்பது ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யூதாவின் மக்கள் அனைவரும் தானியத்தையும் திராட்சை ரசம் எண்ணெய் ஆகியவற்றில் 10 பங்கையும் கருவூல அறைக்கு கொண்டு வர வச்சிருக்கு. அதுக்கப்புறம் குரு ஒருத்தர், அப்புறம் மறைநூல் வல்லுநர் ஒருத்தர், அப்புறம் லேவியர், இவங்களை 3 வரையும் கருவூலங்களுக்கு பொருளாளராகவும் ஏற்படுத்துகிறாங்க. 3 பேரை அது கருவூலங்களுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு. ஏன்னா அவங்க மக்களில் நேர்மையாளர்கள் அப்படின்னு கருதப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்களுக்கு உதவியாக ஒருத்தரையும் நியமிச்சிருக்கு. எல்லாத்தையும் தங்கள் சகோதரர்களுக்கு பங்கிட்டு அளிக்கணும், அதுதான் அவங்க வேலை. அடுத்தது அதுக்கு அவர் வேண்டிக்கிட்டார். அப்பப்போ இடையில வேண்டிக்கிட்டார் நெகேமியா. அதனால் என் கடவுளே, இப்படிலாம் நான் செஞ்சதும் பொருட்டு என்னை கண்ணோக்கும், என் கடவுளுடைய கோயிலுக்கும் அதன் திருப்பணிக்கும் அடியேன் உண்மையாக செய்துள்ளதே மறவாதீங்க அப்படின்னு அப்பப்போ வேண்டிக்கிட்டார். அப்புறம் அந்த காலத்தில் யூதா மக்கள் ஓய்வு நாளில் திராட்சை ஆலைகளில் வேலை செய்கிறாங்க. அதை பார்க்குறாரு இவர். தானிய பொதிகள் கொண்டு வந்து கழுதைகள் மீது சுமத்துறதையும், திராட்சை ரசம், திராட்சை பழங்கள், அத்திப்பழம் இதெல்லாம் ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வர்றதையும் கண்டார். அதனால் அது அப்புறம் தீர் நகர மக்கள் மீன் மற்றும் இந்த பொருட்களெல்லாம் யூதா மக்களுக்கு விற்கிறதுக்காக விற்றாங்க. இதெல்லாம் இதில் நடக்குது ஓய்வு நாளில். அதனால் அவர் மக்கள் தலைவர்களை கூப்பிட்டு அவங்கள திட்டுறாரு. உடனே இப்படி ஒரு தீமையான செய்கிறது என்ன, நம்முடைய மூதாதையர்கள் இந்த மாதிரி ஓய்வு நாள் ஒழுங்காக கடைபிடிக்காமல் போனதுனால தான் இவ்வளோ சண்டை, இவ்வளோ பிரச்சனைலாம் நம்ம கஷ்டம் அனுபவிக்கிறோம். இப்போவும் பிறகு நீங்கள் இது மாதிரி தொடங்குறீங்களே, அப்படியே கடவுளுடைய கடும் கோபத்தை வரவழைக்கிறீங்க அப்படின்னு அவர் திட்டுறாரு. அப்புறம் ஓய்வு நாளுக்கு முன்னாடி, அதனால் எருசலேம் வாயில் ஓய்வு நாளுக்கு முன்னாடி முந்தின நாள் சாயங்காலமே 5 மணி 6 மணி இருக்கும்போதெல்லாம் அடைச்சிடணும், வாயில் கதவுகள் மூடப்பட வேண்டும் என்னும். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் முடியும் வரை அவற்றை திறக்கக்கூடாது அப்படின்னு கட்டளை இட்டார் நெகேமியா. அதுக்கப்புறம் எந்த சுமையும் உள்ளே வரக்கூடாது அந்த குறிப்பிட்ட நாளில். அதனால் வேலையாட்களை வாயிலர்களை நிறுத்தியிருக்காரு, காவல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓய்வு நாளில் எந்த பொருள்களும் விற்பனைக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு. விற்பனைக்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து கொண்டு வராங்க, அதையெல்லாம் தடை பண்ணுறதுக்காக இந்த பிளான் போட்டார். ஆனாலும் நிறைய பேர் வாசலுக்கு அந்த பக்கம் தங்கி இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அதை சத்தம் போட்டு, இனிமேல் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நான் உங்களை ஒரு கை பார்ப்பேன் அப்படின்னு கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படி உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள், வாயிலை காக்க வாருங்கள்னு லேவியர்ட்டையும் அவர் சொல்கிறாரு. லேவியர்களும் அந்த பணியை பொறுப்படுத்தி செய்கிறாங்க. அப்போது நெகேமியா திரும்பவும் கடவுள்கிட்ட வேண்டுகிறார். இதன் பொருட்டு என் கடவுளை என்னை கண்ணோக்கும், உமது பேரிரக்கத்தினால் என்னை மீட்டரலும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த காலத்தில் நிறைய அம்மோன் புத்திரர், மோவாபியர் ஆகிய நாடுகளின் பெண்களை நிறைய பேர் மணந்து இருந்ததை இவன் நெகேமியா பார்க்குறாரு. மணந்து அவங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டிகளோடு இருக்க அவங்க. அப்போ அவங்களெல்லாம் கூட்ட அவர் விசாரிக்கிறாரு. அவங்களுக்கு யூத மொழி கூட தெரியல, எபிரேய மொழி அவங்க மொழியே தெரியல, அந்த அளவுக்கு அப்படி இருக்காங்க. ஆனால் இவருக்கு ரொம்ப கோபம் தோன்று. அந்த மக்களை அவர்களை பாதி வரை கண்டித்து சபிக்கிறாரு, திட்டுறாரு. சில ஆட்களை பிடிச்சி இழுத்தாராம். இனி நாங்கள் அவர்கள், அப்புறம் அவங்க அதுக்கு சொன்னாங்க, இனி நாங்கள் அவர்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், பெண் எடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடவுள் மேலே ஆணையிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார் நெகேமியா, இஸ்ரேலின் அரசரான சாலமோனுடைய பாவம் இதுதானே, அவர் எவ்வளவோ சிறந்த அரசராக இருந்தார், அவரை மாதிரி ஒரு அரசர் எந்த நாட்டிலையும் இல்லை. ஆயினும் அப்பேற்பட்டவங்களையும் அந்த அந்நிய பெண்களை அவர் நிறைய மணந்ததுனால அவங்க அவரை வழிதவறி போக செய்தார்கள் இல்லையா, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதனால் ஏன் இந்த பாவத்தை நீங்கள் அனைத்தையும் நீங்களும் இப்படி செஞ்சு வர்றீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் பெரிய குரு எலியாசிபின் மகன், அவர் சன்பலாட்டுக்கு ஒரு ஆள், அங்கே அவங்க வழிவந்த ஒருத்தவங்க சன்பலாட்டுக்கு எதிரிலாம் அவங்களுக்கு மருமகனாக இருந்தான். ஏன்னா ஒரு குரு அப்படி அப்படி அவங்க குடும்பத்தில் இப்படி அங்கே என் சன்பலாட்டு குடும்பத்தில் இந்த சம்பந்தம் வச்சுருக்காரு, பொண்ணை எடுத்து கொடுத்து. அதனால் அவரை துரத்தி விட்டுட்டார். அதனால் அவர் ஒரு குரு மாதிரியே நடந்துக்கிடலை
ஒரு சாதாரண யூதன் கூட அப்படி கண்டிப்பாக அந்நியனுக்கு கட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறதுக்குன்னு அதான் அதையும் சொல்லிட்டு கடவுள்கிட்ட திரும்ப அவர் வேண்டார். கடவுள்கிட்ட என் கடவுளை குருத்துவத்தையும் குருத்துவ உடன்படிக்கையும் லேவியரையும் மாசுபடுத்தியவர்களாகிய அவர்களை மறந்து விடாதையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் என்னெல்லாம் செய்யிருக்காருப்பாங்க. வேற்றினத்தார் அனைவரிடமிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தினார். குருக்களுக்கும் லேவியருக்கும் அவரவர்களுக்கு உரிய வேலையை கொடுக்குறாரு. பணிமுறைகளையும் ஒழுங்குபடுத்துகிறாரு. அப்புறம் விறகு காணிக்கைகளையும் முதல் காணிக்கைகளையும் கொடுக்க ஆவணம் செஞ்சார். வேறு சீட்டு போட்டு எந்த குடும்பம் என்னை எப்போ கொண்டு வரணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஒழுங்கு செஞ்சார். அப்புறம் கடைசியாக நெகேமியா என்ன சொல்லுவார்னா, என் கடவுளே என்னை நினைவு கூர்ந்து எனக்கு நன்மை செய்தரலாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுறாரு. இதோட நமக்கு நெகேமியா நூல் முடிவடையுது. ஜெபம். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்களின் மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை. திருப்பாடல் 36:1. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்களின் மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, பொல்லாத மனிதர்களின் உள்ளத்தில் எப்போதும் தீமை நிறைந்திருக்கிறது. தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதே. தேவனே, இதனால் தான் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்த இஸ்ரவேல் மக்கள் மனம் நொந்திருந்தாலும் உடல் சோர்ந்திருந்தாலும் நகரின் மதிலை கட்டி எழுப்ப தீவிரித்தார்கள். வாருங்கள், எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொன்னபோது எழுந்து கட்டுவோம் என்று உற்சாகமாக எழுந்து சென்றார்கள், கட்டத் தொடங்கினார்கள். இதை கேள்விப்பட்ட எதிரிகள் சன்பலாற்று, தோபியா என்னும் சில தலைவர்கள் அவர்களை கேவலமாக பேசினார்கள், ஏளனம் செய்தார்கள். நெகேமியா தலைமையில் கடவுள் கிருபையால் மதில் பலமாக கட்டப்பட்டு வந்தபோது எதிரிகள் கோபப்பட்டார்கள், கொதித்தார்கள், எரிச்சலுற்றார்கள். அதனால் நெகேமியாவை கொலை செய்ய சதி செய்தார்கள். தேவனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் கர்த்தருடைய கிருபையால் நல்ல காரியங்களே செய்தாலும் தீய மனம் கொண்டோர் கொதித்தெழுகின்றனர். சமூக நலத்திற்காக எழுப்பப்படும் எந்த காரியத்தையும் கூட தடை செய்ய முயற்சிக்கும் அநேகர் இங்குண்டு. ஆயினும் கர்த்தாவே, நீர் திறந்தால் அடைப்பவன் எவனும் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. தேவனே, தீய மனம் கொண்டோர் எல்லாவிடங்களிலும் உண்டு. ஆயினும் நீரோ கர்த்தாவே, உம் மக்கள் சார்பாக நிற்கிறீர். எனவே நாங்கள் அஞ்சிட மாட்டோம். உமது ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எங்களோடு இருப்பதால் கலங்கிட மாட்டோம். ஆண்டவராகிய கர்த்தரே, நெகேமியா உண்மையாகவும் உத்தமமாகவும் நடந்து கொண்டார். அதனால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து மக்களையும் ஆசீர்வதித்தார். காரியத்தை ஜெயமாய் நடத்தி கொடுத்தார். கர்த்தாவே, இன்று உலகில் சன்பலாற்று, தொபியா போன்றவர்கள் பெருகி போனார்கள். நெகேமியா போன்றவர்களை காணவே முடிவதில்லை. கர்த்தாவே, ஊரில் உலகத்தில் நல்லது நடக்கணும் என்று நினைக்கவும் அதற்காக முயற்சி எடுக்கவும் ஆட்கள் வேண்டும். கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்கள் மனிதர்கள் பெருக வேண்டும். கர்த்தாவே, தீமைகள் குறைய வேண்டும். மக்களுக்காக உழைக்கும் ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் பெருக வேண்டும். கர்த்தாவே, ஊருக்காக, தேசத்திற்காக உழைக்க நல்ல மனங்களை தாரும். தேசத்திற்காக ஜெபிக்க நல்ல மனதை தாரும். அதற்காக மனிதர்களுக்கு நல்ல உணர்வை தாரும். நெகேமியாவை எதிர்த்து அநேக தடைகள் வந்த போதும், எதிரிகள் சதி செய்த போதும், அவரை கொலை செய்வதற்காக கூட முயன்ற போதும் அவர் நன்மை செய்வதை நிறுத்தவில்லை. தேவன் மீது தம் நம்பிக்கையை வைத்தார். ஜெபிப்பதையும் விட்டுவிடவில்லை. அதனால் அவருக்கும் அவருடைய மக்களுக்கும் வெற்றியை அளித்தார் தேவன். எதிரிகளோ வெட்கமடைந்தார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் செயல்பட்டாலும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வாக்குமாறா தேவன் துணை இருக்கிறார் என்று விசுவசித்து துணிவோடு வாழ கிருபை கூர்ந்தருளும். பலங்கொண்டு திடமனதாய் இரு என்ற உம் வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக. கடைசி கால கொடுமைகள் எதுவும் உம் ஜனங்களை சேதப்படுத்துவதில்லை. தேவ ஜனங்களோ உம்மை பற்றும் அறிவிலும் ஜெபத்திலும் நாள்தோறும் வளர்வார்களாக, நிலைத்திருப்பார்களாக. கர்த்தாவே,
குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருள். தேவனே, எங்கள் குடும்பத்தை காப்பாற்று, எங்கள் ஊரை காப்பாற்று, தமிழ்நாட்டை காப்பாற்று, எங்கள் தேசத்தை காப்பாற்று, இந்த உலகத்தை காப்பாற்று. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திரு நாமத்தினாலே உம்மிடம் ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்த வசனம்: இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண்முன் உள்ளது. எசேயா 49:16. எசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண்முன் உள்ளது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மாரநாதா, மாரநாதா. ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். உங்கள் சிந்தனைக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வைக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கொடுத்து வைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களும் சொல்கிறேன். கொடுத்து வைத்தவன் யார்? கர்த்தரிடம் கொடுத்து வைத்தவன் யார்? ஒருவன் பணக்காரனாய் வாழ்கிறான், பணக்காரனாய். ஒருவன் வறியவனாய், ஒருவன் செல்வச் செழிப்பு, வலிமை, வாழ்வு என்று வாழ்கிறான். ஒருவன் பசி, பஞ்சம், பசி, பட்டினி என்று வாழ்கிறார். ஏன்? கடவுள் பட்சபாதம் உள்ளவரா? கடவுள் தானே எல்லாரையும் படைத்தார். அப்படியாயின் ஏன் இந்த வேறுபாடு? செல்வச் செழிப்பை ஓரிடத்திலும், வறுமை, பசி, கொடுமையை ஓரிடத்திலும் வைத்தார். ஏன் வைத்தார்? இரண்டும் ஓரிடத்தில் இருக்க முடியுமா? முடியாது. உண்டு நிறைவு பெற்றவர் கொஞ்சம் சுற்றி இருப்பவனுக்கும் பகிரணும். இங்கே குவிந்தவையெல்லாம் கொஞ்சமாவது அங்கே கொடுக்கப்படணும். அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக தான் குவிக்கப்பட்டிருக்கு. நான் மட்டுமே உண்டு செழித்திருக்க வேண்டும், யார் எப்படி போனால் என்ன என்கின்றான் மனிதன். பலருக்கும் கொடுக்கவே சிலருக்கு செழிப்பை ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறார் இறைவன். மேடுகள் எல்லாமே பள்ளத்திற்கு தண்ணீரை தருகின்றன, தந்துதான் ஆகணும். நீ மட்டும் உண்டு செலுத்திட வேண்டும் என எண்ணுவதற்கு நீங்கள் தான் அதிகமாக கொடுத்து வைத்தீர்களோ தேவனுக்கு? மேகங்கள் ஏராளமாக நீரை உறிஞ்சுது, சேகரிக்குது. அப்புறம் பூமியை குனிந்து நோக்குது, கருத்து கனிந்து பூமியில் தண்ணீரை பொழியுது. பூமி நனைகிறது, முளைக்கிறது, விளைகிறது, பசிகள் தீர்க்கின்றது. இதுதான் உலகம், இதுதான் உலக இயற்கை, இதுதான் படைப்பின் மகிமை, இதுதான் நடைமுறை. அனைத்து மனிதர்களே, உங்களில் யார் அதிகமாக கொடுத்து வைத்தீர்கள் தேவனுக்கு? செழிப்பு நிறைந்தவர்கள் உங்களை விசாரிப்பார் தேவன். அநேக ஆசீர்வாதங்களை இதனால் தான் இழந்து போகிறீர்கள் நீங்கள். அதனால்தான் ஏழைகள் பலர்கிட்ட இருக்கிற சந்தோஷங்கள், ஒரு நிம்மதி, நிறைவான வாழ்க்கை இந்த பணம் குவிந்திருப்பவர்களிடம் இருப்பதில்லை. உங்களிடம்தான் அவர் விசாரிப்பார், உங்கள் கையில்தான் காரணம் கேட்பார். அரசனிடம் கர்த்தர் ஏராளமாய் கொடுத்து வைத்தார் எனில் மக்கள் எப்படி பசியோடு இருக்க முடியும்? அரசனிடம் விசாரிக்க மாட்டாரோ தேவன்? அவர்களை விட நீங்கள் அதிகமாக கொடுத்து வைத்தீர்களோ தேவனுக்கு? அடுத்து கற்றுத்தாரும் இயேசுவே. ஒரு சின்ன கருத்து. ஏசப்பா நடக்க சொல்லி தந்தீர், ஏசப்பா நான் வாழ சொல்லி தந்தீர், நான் நடக்க சொல்லி தந்தீர், நான் வாழ சொல்லி தந்தீர். உலகம்னா என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க. மனிதன் யார், அவன் எப்படிப்பட்டவன், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. உற்றார் யார், உறவினர் யார், உறவுகள் யார், நண்பர்கள் யார், எல்லாம் சொல்லி தந்தீங்க. உலகில் நடக்க கற்றுத்தந்தீர், நடமாட கற்றுத்தந்தீர், குடும்பம் தந்தீர், குடும்பம் நடத்த கற்றுத்தந்தீர். எல்லாமும் அளவில்லாத நேசத்தால். தேவனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, இத்தனை செய்த உம்மை நேசிக்க இன்னும் எனக்கு தெரியலையே. உம்மை நேசிக்க எனக்கு இதயம் இல்லையே. உம்மை நேசிக்க எனக்கு மனசு இல்லையே. மனசு எல்லாம் பல யூஸ்லெஸ் இடம் நோக்கி பறந்து போனதே. அப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பா. உங்களை நேசிக்க எனக்கு கற்றுத்தாங்க. பொருட்களை விட்டு,
பந்தம் விட்டு வெறும் பாசம் விட்டு உலகை விட்டு உம்மை நேசிக்க எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. உமது அளவில்லாத பேரன்பால் என்னை நேசித்தீரே. உம்மை நேசிக்க ப்ளீஸ் எனக்கு கற்றுத்தாங்கப்பா.